வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சென்னை எழிலகத்தில் உள்ள பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் மீட்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பொன்விழா ஆண்டையொட்டி 8.85 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட சென்னை அண்ணா மேம்பாலம். விளக்கொளியில் வண்ணமயமாக காட்சி அளித்த மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 1,50,000 கன அடியிலிருந்து 1,30,000 கன அடியாக சரிவு. நீர் முழுவதும் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளதால் கரை புரண்டு ஓடும் தண்ணீர். திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் அடுத்தடுத்து 2 மின் கோபுரங்கள் இடிந்து நீரில் அடித்து செல்லப்பட்ட விவகாரம். மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. நீரின் வேகம் அதிகரித்துள்ளதால் கொள்ளிடம் ஆற்றங்கரை பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம், செல்ஃபி எடுப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். ஒரு அளவுக்கு இருக்கும். அதனால மக்கள் செல்ஃபி எடுக்கிறதோ இல்லை ஆற்றங்கரையில் அன்னெசரியா போகிறதே தவிர்க்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். போயிட்டு இருக்கு. அது அண்டர் கரண்ட் திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ள நீர். கழுகு பார்வை காட்சி வெளியீடு. மேட்டூர் அணையிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் திறக்கப்பட்டதால் அணைக்கரை கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 1,15,000 கன அடி வெளியேற்றம். கரையோர மக்கள் பாதுகாப்புடன் இருக்கும்படி அரியலூர் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். திருச்சி முக்கொம்பு ஆற்றில் கரை புரண்டு ஓடும் தண்ணீர். கழகு பார்வை காட்சி வெளியீடு. டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து 37,000 கன அடி தண்ணீர் திறப்பு. சம்பா சாகுபடி பணிகளை முடிக்க தொடர்ந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். ஆண்டு மயிலாடுதுறையில் நடைபெற்ற மதமாற்ற தடை சட்டத்திற்கு எதிரான பேரணி குறித்த வழக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு எதிரான பிடிவாரண்டை ரத்து செய்து மயிலாடுதுறை நீதிமன்றம் உத்தரவு. சேலம் எடப்பாடி அருகே நீரேற்று நிலையங்களை சூழ்ந்துள்ள காவிரி வெள்ள நீர். சங்கரகிரி, திருச்செங்கோடு, தேவூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் பாதிப்பு அபாயம். திண்டுக்கல், நீலகிரி, கோவை, குமரி, நெல்லை உள்ளிட்ட மலை மாவட்டங்களை கண்காணிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு. மழை நேரத்தில் வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மை துறை தொடர் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல். நீலகிரியில் நிலச்சரிவு ஏற்படும் என சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்புவோர் மீது காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா எச்சரிக்கை. நிலச்சரிவு அபாயம் உள்ள இடங்களை ஆய்வு செய்ய இந்திய புவியியல் துறை வல்லுநர்கள் குழு வரவுள்ளதாக பேட்டி. வயநாடு சம்பவத்தை பாடமாக எடுத்துக்கொள்ள தமிழக அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் அறிவுறுத்தல். நிலச்சரிவை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு.
கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 318 பேர் உயிரிழந்திருப்பதாக கேரள அரசு அறிவிப்பு. 1000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 240 பேரை காணவில்லை என அதிர்ச்சி தகவல். வயநாடு நிலச்சரிவில் சிக்கியிருந்த 4 பேரை 4 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்டது இந்திய ராணுவம். படவெட்டி குன்னு என்ற இடத்தில் சிக்கியிருந்த 2 பெண்கள் 2 ஆண்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரம். தெர்மல் ஸ்கேனரை பயன்படுத்தி மண்ணில் புதையுண்டவர்களை தேடி வருகிறது பேரிடர் மீட்புக் குழு. வயநாட்டில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆய்வு. மீட்பு பணிகள் குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் விளக்கம். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காங்கிரஸ் சார்பில் 100 வீடுகள் கட்டித்தரப்படும். கேரள மாநிலம் இதுபோன்ற மோசமான பேரிடரை கண்டதில்லை எனவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேட்டி. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. அரபிக்கடல் மற்றும் கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு செல்ல வேண்டாம். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. திராவிட மாடல் ஆட்சியில் கல்வித்துறை மறுமலர்ச்சி அடைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் பெருமிதம். திராவிட மாடல் அரசு அமைஞ்ச பிறகு எல்லா துறைகளுமே மலர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுலயே கல்வித்துறை மலர்ச்சி அடைஞ்சிருக்கு, மறுமலர்ச்சி அடைஞ்சிருக்கு. உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே நம்பர் 1. வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில செல்லும் அரசு பள்ளி மாணவர்களின் பயண செலவை அரசே ஏற்கும் என முதலமைச்சர் அறிவிப்பு. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள். முதன்மை உயர்வு கல்வி நிறுவனங்களுக்கு போற மாணவர்களுடைய கல்வி செலவையும் வெளிநாடுகளில் படிக்க செல்லும் மாணவருடைய முதல் பயண செலவையும் அரசே ஏற்றுக்கணும்னு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். புழல் சிறையிலிருந்து படுத்த படுக்கையாக ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை வருகிற 7ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. அருந்ததியர் இடஒதுக்கீடு செல்லும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய திமுக அரசுக்கு கிடைத்துள்ள மகத்தான வெற்றி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். சென்னை கோட்டூர்புரத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா. அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய விலையில் நெல் கொள்முதல் செய்யப்படும் என அமைச்சர் சங்கரபாணி அறிவிப்பு. சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2450 ரூபாய் என்ற விலையில் கொள்முதல் செய்யப்படும் என அறிக்கை. நாளை முதல் 14ஆம் தேதி வரை பராமரிப்பு பணி காரணமாக பல்லாவரம் கூடுவாஞ்சேரி இடையே புறநகர் ரயில் சேவை ரத்து. 70 மாநகர பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு.
வினாத்தாள் கசிவு போன்றவற்றை தடுக்க சைபர் செக்யூரிட்டி முறைகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். வினாத்தாள் கையாளுதல், சேமித்தலை சரிபார்க்க வழிகாட்டு நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்தவும் உத்தரவு. நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். எதிர்காலங்களில் முறைகேடு இல்லாமல் தேர்வு நடத்த அமைத்த குழு அறிக்கையை செப்டம்பர் 30ஆம் தேதி தாக்கல் செய்ய உத்தரவு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை காலதாமதத்தை ஏற்பதாக மத்திய சுகாதார அமைச்சர் JB நட்டா ஒப்புதல். விரைவில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டிடமாக பார்க்கலாம் என மக்களவையில் உறுதி. மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக இந்தியா இலங்கை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் விரைவில் கூட்டப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு உறுதி. ஆடிப்பெருக்கு மற்றும் ஆடி அமாவாசையொட்டி திண்டுக்கல் செம்பட்டி வாரச்சந்தையில் களை கட்டிய ஆடுகள் விற்பனை. 1 கோடி ரூபாய்க்கு வர்த்தகமானதால் விவசாயிகள், வியாபாரிகள் மகிழ்ச்சி. சினிமா துறையில் கடன்களுக்கு எவ்வளவு சதவீதம் வட்டி வசூலிக்கப்படுகிறது? நடிகர் விஷாலிடம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி PT ஆஷா சரமாரி கேள்வி. சுதந்திர தின விழாவில் ராணுவ வீரர்களின் வாகா அணிவகுப்பை நடத்த காட்ட கோவை மாநகர போலீசார் திட்டம். காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற ஆயுதப்படை போலீசாரின் உணர்ச்சி பூர்வமான ஒத்திகை நிகழ்ச்சி. புதுச்சேரியில் 2024-25ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல். நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 12,700 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை. பாடப்பிரிவு வாரியாக 100க்கு 100 மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு 5,000 ரூபாய் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. மத்திய மாநில அரசுகளுக்கு ஆளுநர்கள் பாலமாக செயல்பட வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற 2 நாள் ஆளுநர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தார். டெல்லி ராஜேந்திரா நகரில் IAS பயிற்சி மாணவர்கள் 3 பேர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த விவகாரம். வழக்கு விசாரணையை CBIக்கு மாற்றி டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை மாறு வேடத்தில் நான் சந்தித்ததை நிரூபித்தால் அரசியல் விட்டே விலக தயார். மாஸ்க் மற்றும் தொப்பியுடன் டெல்லி சென்றதாக வெளியான தகவலுக்கு தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் அஜித் பவார் மறுப்பு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் மகளிர் துப்பாக்கி சுடுதல் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இறுதிப் போட்டிக்கு இந்திய வீராங்கனை மனு பாக்கர் முன்னேற்றம். 3வது பதக்கத்தை வென்று வரலாறு படைப்பாரா என எதிர்பார்ப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய ஹாக்கி அணி காலிறுதிக்கு தகுதி. 52 ஆண்டுகளுக்கு பின் ஒலிம்பிக் தொடரில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய அணி அசத்தல் வெற்றி. மகாராஜா படத்தின் இயக்குனர் நிதிலன் சாமிநாதனை நேரில் அழைத்து பாராட்டினார் நடிகர் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டாரின் விருந்தோம்பலையும் பணிவையும் கண்டு வியப்படைந்ததாக நிதிலன் X தளத்தில் பதிவு.